கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல இங்க என்ன பண்றாரு, ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி இப்ப புருஷ மனைவியை பற்றி பேசிட்டு இருக்காரு இல்லையா, அது இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையை பற்றி ஆவிக்குரிய காரியமாகிய ரட்சிப்பை குறித்து சொல்லி அதன் மூலமாக இந்த பூமிக்குரிய காரியமாகிய திருமண வாழ்க்கையை குறித்து விவரிக்கிறார். அப்படி வர்றாரு. இதுல இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது ரட்சிப்பை குறித்த 3 பெரிய உபதேசங்களை இங்க கொண்டு வர்றாரு உள்ள. என்ன 3 பெரிய உபதேசம்? ரட்சிப்பை குறித்த 3 பெரிய உபதேசங்கள் என்ன? குறிப்பா சொல்ல போனா 5 இருக்குது. ஃபோர் நாலேஜ், அதாவது முன் குறித்தல், காலிங் அழைப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீதிமானாக்கப்படுதல். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார், எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார், எவரை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர்களை மைமைப்படுத்தவும் செய்கிறார். இந்த 5 காரியங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இதெல்லாம் இந்த ரட்சிப்பு குறித்த முழுமையான உபதேசங்கள். அதுல இந்த 3 காரியம் நீதிமானாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, பிறகு மைமைப்படுத்துகிறது. இந்த 3 காரியம் கொண்டாடுறார் பவுல் இங்க உள்ள. அந்த முன் குறித்தல் அதெல்லாம் விட்டுறாரு. இங்க திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமான இந்த 3 காரியங்கள், ரட்சிப்பை குறித்த காரியங்களை இங்க கொண்டாடுறார். 25ஆம் வசனத்துல நீதிமானாக்குறது எப்படின்னு சொல்றாரு. பாவியை எப்படி கர்த்தர் நீதிமானாக்குகிறார் அது சொல்லும்போது சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து. சபை அதாவது நாமெல்லாம் பாவத்தில் கடந்தோம், உளையான சேற்றில் சிக்கி கடந்தோம், விடுவிக்க ஆள் இல்லை, அவர் நம்ம விடுவிக்கிறார் இல்லையா. அப்ப நீதிமானாக்குகிறார். பாவிகளா கர்த்தர்கிட்ட வர முடியாம இருந்தோம், அவர் நம்ம மீட்கிறார். அது 25ஆம் வசனம். 26ஆம் வசனத்துல அடுத்த ஸ்டெப்பை சொல்றார். வெறும் மீட்கிறது மட்டும் இல்ல, பரிசுத்தமும் ஆக்குகிறார். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலிக்கிறால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு the doctrine of sanctification அங்க வந்துருது. அப்புறம் 27ஆம் வசனத்துல கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ள தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மகிமையுள்ள சபையா நிறுத்த போறாருன்னா என்னைக்கு? கடைசியில தமக்கு முன் பர்ஃபெக்டா உடனே. இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டா இல்ல, இருக்க வேண்டிய விதத்துல இல்ல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பரிசுத்தமாக்கி 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 சுத்திகரித்து 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 கடைசியில நம்ம பர்ஃபெக்டா கொண்டு அவருக்கு முன்னால அவர் நிறுத்தி கொள்ள போகிறார். 3 காரியம் இந்த 3 வசனத்துல வந்துருது பாருங்க. நீதிமானாக்கப்படுதல், அதாவது ரட்சிக்கப்படுதல், அதாவது பாவம் மன்னிக்கப்படுதல் சொல்லலாம், அதை பல விதத்துல சொல்லலாம். அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல், அப்புறம் மகிமைப்படுத்தப்படுதல்.